அன்புக்குரிய மோசி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்றைய தவக்கால சிந்தனை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 11 21 முடிய. இயேசு கூறியது: ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவிருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல வகைகளில் பல நேரங்களில் இந்த உவமையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மிகவும் அதிகமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களால் அதிகமாக நாடகமாக்கப்பட்ட ஒரு உவமை இது. வழக்கமாக இந்த உவமையை நாம் நமது வழக்காடு மொழிகளிலே ஊதாரி மைந்தன் என்றுதான் நாம் குறிப்பிடுவோம். ஆனால் ஒரு சில விவிலிய அறிஞர்கள் இது ஊதாரி மைந்தன் என்பதை விட ஊதாரி தந்தையின் உவமை என்று கூறுவது சிறப்பு என்று கூறுகின்றார்கள். காரணம் என்ன? ஏனென்றால் தந்தை கடவுள் ஊதாரித்தனமாக தனது மக்களுக்கு தனது அன்பை வாரி வழங்குகின்றார், மன்னிப்பை முழுவதுமாக வழங்குகின்றார். ஆகவே ஊதாரி மைந்தன் என்று சொல்வதை விட ஊதாரி தந்தையின் ஓமை என்று சொல்வது சால சிறந்தது என்று கூறுகின்றார்கள். ஆம், தவக்காலம், மன்னிப்பின் காலம் என்ற அடிப்படையிலே நாம் இன்றைய நற்செய்தியின் வாசகத்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். தவக்காலம் பல பண்புகளை உடைய ஒரு காலமாக இருக்கின்றது. நேற்றைய தினத்திலே தவக்காலம் இரக்கத்தின் காலம் என்று சிந்தித்தோம். இன்றைய தினத்திலே தவக்காலம் மன்னிப்பின் காலம் என்பதை சிந்திக்க நான் உங்களை அழைக்கின்றேன். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த ஓமையிலே இளைய மகன் தன் தந்தையிடமிருந்து சொத்துக்கள் அனைத்தையும் வாங்கி கொண்டு ஊதாரித்தனமாக அதை செலவு செய்துவிட்டு என்ன செய்வதென்று அறியாமல் அவர் திகைக்கின்றார். இதை சற்று சுருக்கமாக வித்தியாசமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், நமது குழந்தைகள் நமது பள்ளிகளிலும் அல்லது கல்லூரிகளிலும் நாடகங்கள் நடிக்கும் பொழுது ஒரு ரிஹர்சல் செய்வார்கள், ஒத்திகை பார்ப்பார்கள். அந்த ஒத்திகையிலே தங்களது கைகளில் உள்ள அந்த ஸ்கிரிப்ட் எனப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை முழுவதுமாக மனப்பாடம் செய்து அதை நடித்து ஒத்திகை பார்ப்பார்கள். பின்புதான் அந்த நாடகத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அரங்கேற்றுவார்கள். அப்பொழுது அந்த ஒத்திகையை பார்க்கும் பொழுது முழுவதுமாக அந்த வார்த்தைகளை படிப்பார்கள். ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒத்திகையை தான் அந்த மனம் திரும்ப வேண்டிய அல்லது மனம் திருந்திய அந்த இளைய மகன் செய்கின்றார். அந்த பன்றிகளின் நெற்றுகளை தின்னும் பொழுது பின்னொரு வார்த்தைகளை ஒரு நீண்ட வாக்கியமாக அவர் குறிப்பிடுகின்றார். என்ன அந்த வாக்கியம்? அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இரண்டாவது, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இறுதியாக, உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று இறுதியாக 4 விதமான வாக்கியங்களை அவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையாகவே பரிவு கொள்ளும்
தனது தந்தையை கண்டவுடன் இந்த 4 வாக்கியங்கள் 2 வாக்கியங்களாக மாறுகின்றன. முழுவதுமாக தன்னை மறந்த நிலையில் தான் என்ன சொல்ல ஒத்திகை எடுத்தோமோ அதை முழுவதுமாக அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் தனது தந்தையின் அன்பும் மன்னிப்பும் அளவு கடந்தது, எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்து அந்த 2 வார்த்தைகளை அவர் மறந்தே விடுகின்றார். அவர் பயன்படுத்தின அந்த 2 வார்த்தைகள் என்ன? அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். 2வது, இனிமேல் நான் உம்முடைய மகன் என அழைக்கப்பட தகுதியற்றவன் என்று கூறுகின்றார். இறுதியிலே உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை சேர்த்துக்கொள்ளும் என்ற வார்த்தையை அவர் மறந்து விடுகின்றார். பிரியமானவர்கள், என்றுமே மன்னிப்பு என்ற குணமானது ஒரு மாற்று நம்பிக்கையை நம்மில் கொடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பண்பாக இருக்கின்றது. இந்த ஊதாரி தந்தையின் ஓமையில் மட்டுமல்ல, மாறாக அந்த இயேசு எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பொழுது இருபுறங்களிலும் உள்ள கல்வர்களில் ஒருவர் மனம் திரும்ப ஆசைப்படுகின்றார். உடனடியாக அந்த மன்னிப்பை முழுவதுமாக அவருக்கு கொடுக்கின்றார். இன்றே வான் வீட்டில் என்னோடு நீ இருப்பாய் என்று கூறுகின்றார். ஐயோ, இத்தனை வருட காலமாக நான் தவறு செய்து விட்டேனே, இனிமேல் எனக்கு மன்னிப்பு கிடைக்காதே, நான் என்ன செய்வேன்? ஒரு திருடனாக நான் சாகப் போகின்றேனே, இதுதான் எனது வாழ்வா? இதற்காகத்தான் இந்த மன்னகத்தில் நான் வாழ்ந்தேனா என்று வேறொரு நம்பிக்கையில் ஒரு சீரழிந்த நிலையில் இருந்த அந்த நல்ல கள்ளனுக்கு நமது ஆண்டவர் ஒரு மாற்று நம்பிக்கையை, கவலைப்படாதே, உனக்கு நல்லதொரு வாழ்வு உண்டு என்பதை மன்னிப்பின் மூலம் அவருக்கு வழங்குகின்றார். 3வதாக, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். ஐயோ, இந்த ஒட்டுமொத்த யூத சமூகமே என்னை வேசி என்று தீர்ப்பிடுகின்றதே, இனிமேல் எனக்கு ஒரு நல்லதொரு வாழ்வு கிடைக்காதா? நான் இப்படி தலை நிமிர்ந்து இனிமேல் நான் வெளியிலே வாடுவேன், இனிமேல் எனக்கு நல்லதொரு வாழ்வு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு, நானும் உன்னை மன்னிக்கிறேன், இனிமேல் பாவம் செய்யாதே, எழுந்து போ என்று தனது மன்னிப்பை ஒரு ஊதாரித்தனமாக அளவு கடந்த விதத்திலே ஆண்டவர் இயேசு கொடுக்கும் பொழுது அவர் மிக்க மகிழ்ச்சியாக இனிமேல் எனக்கு நல்லதொரு வாழ்வு உண்டு என்ற ஒரு மாற்று நம்பிக்கையை பெற்று அவர் செல்கின்றார். இந்த தவக்காலம் இப்படிப்பட்ட ஒரு மாற்று நம்பிக்கையை நம் மனத்தில் விதைப்பது தான். ஆகவே இந்த தவக்காலத்தில் நாம் கடவுளின் மன்னிப்பை, அருள் பெருக்கை முழுமையாக உணர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தவக்காலங்களிலே நாம் பலவிதமான சொற்களை ஆண்டவருக்கு முன்பாக நான் இப்படி செய்து விட்டேன், அப்படி செய்து விட்டேன் என்று இந்த இளைய மகனைப் போல நாம் கதறலாம். ஆனால் உண்மையாக நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பை பெறும் பொழுது ஆண்டவர் அனைத்தையும் மறந்துவிட்டு நமது பாவங்களை ஆழ்கடலில் தள்ளிவிட்டு நம்மை முழுமையாக அன்பு செய்து மன்னிக்கின்றார் என்ற ஒரு செய்தியை பெறுவோம். தொடர்ந்து ஆண்டவரிடம் ஒப்புரவு அருளடையாளத்தின் மூலம் மன்னிப்பை இந்த தவக்காலத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். மீண்டும் நாளை இன்றைய தவக்கால சிந்தனையின் வாயிலாக சந்திப்போம். மலர்ந்திடும் மறுகாலம், தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் மறுகாலம்.